ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேமிங் ஜிகே. இப்போ நம்ம விளையாட போகிறது பார்த்திங்கன்னா செயின் டுகெதர் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். அது நம்ம ப்ரோ கூட சேர்ந்து விளையாட போகிறோம். அவரும் இந்த கேமுக்குள்ளே இருக்காது. ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு வாங்கினா நம்ம பேரை வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ப்ரோ போகலாமா? போங்க ப்ரோ. ஓகே இருங்க, இப்போது 2 நம்பர்ஸ் இருக்கிறதுக்குள்ளே போகணும். வெயிட் பண்ணுங்கள், எவனா வந்துட போகிறான். அவனை வெளில தோற்று விடுங்கடா முதல்ல. அவனோ ஒருத்தவன் உள்ளே இருக்கான், அதனால தான் நம்மளால போக முடியாமல் இருக்கு. ஓகே போகலாம். அவன் போயிட்டான்ல. அவன் போயிட்டான். என்ன இதுக்கு முன்னாடி விளையாடுறீங்களா? இதோ விளையாடிருக்கேன் ப்ரோ. வாட்டி கடுப்பாயிடுச்சின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ தான் புதுசாக விளையாடுறேன் இப்போது உங்கள் கூட. இது ஒரு மாதிரி தோத்துறா சேவ் பண்ணுற மாதிரிமா? எப்படி இது சேவிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. மேலேருந்து கீழே ஊந்தது தான். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து விளாட்ணுமா ஏறி போயிட்டு? ஆமாம் ப்ரோ, ஃபஸ்ட்லேருந்து தான் விளையாடணும். ஓகே இருங்க ஃபஸ்ட்டு அங்கே முன்னாடி இருக்கிறவங்கலாம் போட்டோம். வெயிட் பண்ணுவோம். கும்பலாக வேறு போக மாட்டேங்குது. நம்ம போனோம் ரெடி பண்ணிட்டு போல. அதான் நம்மளே போயிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுங்க எப்படியோ போக மாட்டாங்க. இருங்க இதெல்லாம் வேறு வச்சுருப்பானுங்களா? அதெல்லாம் இருக்கும், எப்போவுமே இருக்கும் அதெல்லாம். ஐயோ கதையாக. வாங்க போகலாம். வாங்க வரவே மாட்டேறீங்க. நீங்கள் வந்தால் தானே நான் போக முடியும். செயின் போட்டிருக்குல்ல. ஓகேங்க வந்தாச்சு. நடுவில் ஒரு ஹோட்டல்லாம் இருக்குது. இப்போ 3 பேர் 4 பேர்னா 4 பேருக்கு இதுமே இப்போ லைனாக அனுப்போமா? ப்ரோ 4 பேர் செயின் போட்டுன்னு இருப்போம். 6 பேர் வரைக்கும் விளையாடலாம். 7 பேர் வரைக்கும் கூட விளையாடலாம் இந்த கேமில். ஐயோ நம்ம இது ஓகே ப்ரோ. இருங்க நீங்களே வந்துடுவீங்க இதெல்லாம். ஓகே இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோலாக்ஸில் தான் விளையாடுறோம். ரோபோலாக்ஸ்லேயே இப்படி ஒரு கேம் இருக்குது, அதனால தான் இதை விளையாடி பார்க்க போகிறோம். நல்லா இருந்தால் 4 பேர் வச்சு கூட இதை நாங்கள் விளையாடி பார்க்குறோம். நீயே கீழே வந்துட்டியா? ஆமாம் ப்ரோ, நானே கீழே வந்துடுறேன். பேசிக்கினே கீழே வந்துடுறேன். ஓகே சார், மறக்காமல் வீடியோ பார்க்குறாங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ரோ. நானே குடிச்சிட்டேன் ப்ரோ. சப்ப கேம் ஆகுது ப்ரோ. போக தெரியும் சப்ப கேமா இல்லை என்னன்ட்டு. அவ்வளோதான், ஜாலியாக குதிக்கிறேன். அழகா ஒரு நான் ஃபஸ்ட்டு குதிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி ஜாலியாக குச்சி வந்துன்னு இருக்கீங்க. முன்னாடி பண்ணால் நீங்கள் தூக்குறீங்களா அண்ணா? ஆமாம் ப்ரோ, கீழே வந்துட்டீங்கன்னா செயினை இழுப்போம். செயினை இழுத்து தூக்குவோம். நீங்களே முன்னாடி போங்க, நான் தான் கீழே வந்து தான் வரேன். நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் கீழே வந்து வரீங்க. வாங்க சீமா வாங்க ப்ரோ. பொண்ணுலாம் டக்குன்னு போகுது, நான் தான் கீழே கூந்து வரேன் போலயே. ஆமாம் அதுங்க என்ன டான்ஸ் ஆடுது இந்த பொண்ணு. நீங்கள் முன்னாடி போங்க முதல்ல. இருங்க ப்ரோ. ஐயோ கீழே வந்துடாத. ப்ரோ ஏன் ப்ரோ வந்தீங்க மேலே? ஒரு ஆர்வத்தில் குதிக்கலான்னு வந்தேன், ஊந்துட்டேன். நான் விடுங்க, கீழே வந்துட்டேன்னு பார்த்தேன். வாங்க திரும்ப குதிப்போம். பொண்ணே நம்மளை தாண்டி போயிடுச்சு போல. நீங்கள் திரும்பி மேலே வந்துடலாம். உங்கள் போட்டு காமிச்சிருந்தா பார்க்காம போயிடுவீங்க. அதான் சொல்லிட்டு அந்த சீனை மட்டும் திரும்பி மேலே வந்த கட் பண்ணிட்டோம். அதுக்கு நாங்கள் சேவ்லேருந்து வந்தோம்னு நினச்சிக்காதீங்க. இந்த கேமில் சேவிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. செக் பாயிண்ட்னு ஏதோ ஒன்று ஸ்டார்டிங்கில் கொடுக்குறானுங்க, ஆனால் கிளிக் பண்ணால் வர மாட்டேங்குது இது இந்த கேமில். அது என்னன்னு பார்ப்போம். அடுத்த வாட்டி பார்ட் 2ல் வரும்போது பார்க்கலாம் சேவிங் இல்லையான்ட்டு. ஓகே இருங்க ப்ரோ. ஓகே குச்சாச்சு. வாங்க அவ்வளோதான். ஓகே ஃபஸ்ட்டில் போகலையே. எவ்வளோ நேரம் போகும் இந்த கேமு? தெரியல ப்ரோ. லிமிட் நம்ம எவ்வளோ நேரம் விளையாடி இருக்கோன்னா நம்ம விளையாண்டு 11 நிமிஷம் தான். ஆமாம் நம்ம விளையாடி இருக்குதே அவ்வளோதான். ஓகே இங்கே வர 1 இருக்குமா? ஆமாம் 2 இருக்குது இங்கே. நீங்கள் அந்த சைடு குதிக்க, நான் அந்த சைடு குதிக்கிறேன். அப்படி குச்சா கீழே தான் விழுவோம் 2 பேரும், அதனால ஒரே சைடாகவே குதிக்கலாம். அந்த மாதிரி ஓகே ப்ரோ. இந்த வழி அந்த வழியில் போனீங்கன்னா ஐயோ ப்ரோ கீழே குச்சிடாதீங்க. தூக்குங்க. அவ்வளோதான் தூக்கிட்டீங்க. நீங்கள் அசையாதீங்க, அப்படியே இல்லை. இந்த அசைஞ்சா என்ன இழுக்கிற மாதிரி இது. அப்படியே நீங்கள் குதிங்க. ஓகே இப்போ அப்படியே அந்த எலும்பு கூடு மேலே அப்படியே நடந்து போங்க பொறுமையாக. ஏன்னா அந்த சைடு கீழே விட்டோன்னா கீழே தான் போகும். அதுதான் ஃபாஸ்ட்டாக போகலாமா? வாங்க ப்ரோ. பொறுமையாக போகிற மாதிரி இது. நம்ம தான் யாருமே நம்ம கூட இல்லை, எல்லாரும் போயிட்டானுங்க போல. மேலே என்னத்துக்கு போய்ப்பானுங்க, நம்ம கூட வந்தது 2-3 பேர்றான். ஓகே வந்தாச்சு காய்ச்சி இப்போ. ஓகே இப்போ இங்கேருந்து அங்கே குதிக்கணும். ப்ரோ கொஞ்சம் கிட்ட வாங்க.
கிட்டலாம் வந்தாச்சு, நீ போடா டேய், சீக்கிரமா போடா. ஓகே இதோ தாண்டியாச்சு. ஓ கல் மாதிரி இங்கே ஏதோ இருக்குது. இந்த காயினை வச்சு என்ன ப்ரோஜனம்னு தெரில, அங்கங்கே கொடுக்குறானுங்க. எவ்வளோ இதெல்லாம் செக் பாயிண்ட் எதாவது இருக்குமா ப்ரோ? இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, சும்மா காயின் கொடுக்குறாங்க. அதான் எங்கள் காயினுக்கும் அங்கே செயின் மாதிரி இது. இருங்க எல்லாம் போகும்போது தெரியும். ஃபஸ்ட்டு இந்த லெவலில் தாண்டுவோம். இப்போ கீழே விட்டோன்னா திரும்பி கீழேருந்து மேலே நீ பிசியில் விளாட்றடா, நான் ஃபோனில் எனக்கு ஹேங் ஆகுது அப்படியே மாதிரி. ஓகே ரோபாலாக்ஸ்னாலே இதான் ஒரு பிரச்சனை, கொஞ்சம் லேக் அடிக்கும் அவருக்கு. ஐயோ கீழே ஊந்து நம்ம இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது, ஆனால் ஃபோனில் லேக் அடிக்கும். ஓ இது அப்படியே சுற்றிட்டு போனோமா? அப்படியே ஆமாம் ப்ரோ, அப்படியே சுற்றின்னு போனோம். எப்படா இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களோ? இருங்க இன்னும் மேலே இன்னும் பெரிய சம்பவம்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே ப்ரோ கீழே வந்துட்டிங்களா? நான் அப்படி கீழே விழுந்தாலும் சுற்றி தான் கீழே விழுவேன், பயப்படாதீங்க, கீழே விழ மாட்டேன். ஓகே ப்ரோ நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு போயிருந்தோம்னா இந்த சுற்றி முடிக்குது. எப்போ யாருமே இல்லையே, நம்ம தான் தனியாக போயிட்டு இதோ வாங்க தாவி தாவி வந்து வராங்க. ஓகே என் தெரிஞ்சு நம்ம போதுங்களா, அதுங்களே வந்துடும் போல். இல்லை நம்ம தான் முன்னாடி போகிறோம், ஆனால் எப்படியோ பொறுமையாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பின்னாடி நிறைய பேர் இருக்காங்களா? ஆமாம் ப்ரோ, நம்ம தான் இவ்வளோ பிடிக்கலாரோன்னு நினச்சேன், நம்மளோட மோசமானவங்களெல்லாம் இருக்கானு போலயே. ஆமாம் அதான் நீங்கள் தான் கீழே வந்துக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே நான் நடந்து போனால் ஜம்ப் ஆகுது அப்படியே பட்டு பட்டுன்னு. ஓகே ப்ரோ வாங்க கொஞ்சம் ஸ்பீடாக வாங்க ப்ரோ. ப்ரோ ஐயோ டே எங்கடா போறீங்க? ஏண்டா ஒரு கேமை மதிக்காம போகிறானுங்க அவனுங்க, ஏதோ வாக்கிங் போகிற மாதிரி ஜாகிங் போகிற மாதிரி. ஒரு கேமை மதிக்காம இந்த கேமை இப்படி முடிச்சிட்டு போகிறீங்களேடா. ப்ரோ வாங்க ப்ரோ, நம்மளும் அவனுங்கள மாதிரி ஸ்பீடாக போகணும் ப்ரோ. வாங்க ப்ரோ ஸ்பீடாக வாங்க. அவ்வளோதான் படிக்கட்டாக அதான் கீழே வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, கீழே வந்தாலும் பரவாயில்ல, வேகமாக போயிடலாம். வேகமாக போங்க ஸோ ஸ்பீட் ரன் பண்ணணும் நம்ம. ஓகே குதிக்கணுமா? ஓகே பக்கா. ஓகே சவப்பெட்டி மாதிரி வச்சுருக்கானுங்க இந்த மாதிரிலாம். சவப்பெட்டியை வச்சுருப்பானுங்க, கீழே குதிக்கிறவனுங்க அதில் தான் கிடக்கணும். ஓகே எப்படியோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ப்ரோ. அப்போ நான் இருக்க பயமே ப்ரோ, கீழே ஊந்துதே நீங்கள் தான் ப்ரோ, நான் இருக்க பயமே கேட்குறீங்க. சரிங்க நீங்கள் உள்ளாமல் இருக்க போகிறேன். ஓகே ஃபஸ்ட்டு அவரை குதிக்க சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த வாட்டி ப்ரோ நீங்கள் குதிங்க. ஓகே இப்போ நீங்களே குதிங்க. ஓகே வாங்க அப்படியே அப்படியே மேலே தான். ப்ரோ அத்த லெவலுக்கு வந்துட்டோம். ஐயோ இதெல்லாம் ரொம்ப சைடாக போகுது. எல்லாம் இந்த சுடுகாட்டில் வைக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, டிசைனாக யோசிக்கிறாங்களே. அதாவது இது செயின் டுகெதரை அப்படியே செயின் இது பண்ணினால செயின் டுகெதர்னு வச்சுருக்காங்க. இங்கேருந்து இங்கே குதிக்கணுமா? ஓகே இப்போ இங்கேருந்து அங்கே குதிக்குது, இதுக்கு மேலே ப்ரோ நான் கீழே விட்டேன் பாருங்க. ப்ரோ கீழெல்லாம் விழுவுறீங்க, ஒன்றும் பண்ண முடியாது, கீழே விழுந்துக்கிட்டே இப்போ நீங்கள் வெளுத்துனே இருக்க போகிறீங்க காசு. நானும் தெரியாமல் இந்த WS பட்டன் ஏதாவது அழுத்தி கீழே விட்டேன்னா அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ஏதோ தலைலாம் வச்சுருக்கீங்க, எலும்பு கூடு மண்டையெல்லாம் வச்சுன்னு இருக்கானுங்க. ஐயோ எவ்வளோ போனேன் இதே மாதிரி ப்ரோ எல்லாம் போனால் முடிச்சிருவோம் போலையே. அவ்வளோதான் ஈஸியாக முடிச்சிடலாம் நினச்சி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்ல ஓகே கீழே விழுற வரைக்கும் விளையாடுவோம் ப்ரோ. கீழே விழுற வரைக்கும் விளையாடலாம், அது வரைக்கும் பார்ட் 1 போட்டுக்கலாம், அப்புறம் பார்ட் 2 கண்டிப்பாக போடலாம். மீன்டா ஓகே ஒன்றும் இல்லை, தூக்கிடலாம் இருங்க. ஃபஸ்ட்டு நீங்களே குதிங்க எப்போவுமே. ஓகே ப்ரோ நீ போட்டிருக்கானுங்க நினச்சி அத்த லெவல் நினைக்கிறேன். அதான் பாருங்க எலும்பு கூட வச்சு ஒரு வீடு மாரி கட்டி வச்சிருக்கானுங்க. வீடா வழி மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க, அந்த மேலே வச்சு போற மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல ப்ரோ. பயப்படாதீங்க தூக்கிடலாம். ஐயோ ப்ரோ பார்த்து தான் மண்டையா வர வச்சுக்கிறாங்க கரெக்டாக குதிக்கும் போது. ஓகே ப்ரோ நீங்கள் வாங்க. என்னாச்சு? கீழே வந்துட்டேன், நானே தான் வந்தாகணும். ஓகே நீங்கள் தான் நான் கீழே விழணும். வந்துட்டேன். ஓகே வந்துட்டீங்க. ஓகே ப்ரோ அப்படியே இது ஸ்ட்ரைட்டாக போகணும். வாங்க நான் வந்துட்டேன், நீங்கள் வாங்க ப்ரோ. இந்த சைடு போகணுமா? ரைட் ஹேண்ட் சைடு? ஆமாம் ப்ரோ ரைட் சைடு போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி போகுது.
பா இன்னும் கொஞ்சம் கீழே இருந்தா கூட அதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்போ ஆமாம் ப்ரோ, கீழே வந்தால் ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் மேலே வரா மாதிரி இருக்கும். அவ்வளோதான் தெரிஞ்சு அந்த பாட்டு எங்கே விழுந்துருவான் தான் நினைக்கிறேன். அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். அப்பா Okay, பெல்ட் ஐயோ, bro, bro. ஓ மை காட். என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ நான் தான் சுற்றின்னு கீழே விழுறேன் தெரியுது, நீங்களும் ஏன் வரீங்க அப்படியே கூடவே? சரி விடுங்க, ஒரு ஆர்வத்தில் போனேன் வேகமாக குச்சிடலான்ட்டு. ஐயோ ஐயோ எவ்வளோ தூரம் குதிக்கிறோம், அவ்வளோ தூரம் நம்ம போயிட்டோமா மேலே? தூரம் போயிட்டோம் ப்ரோ. இங்கே எல்லாம் குதிச்சா என்ன ஆகும்? அவ்வளோதான், இங்கேருந்து அதெல்லாம் எலும்பு கூட நம்பலாம் மிஞ்சாது. வாய்ப்பு இல்லை. இவனுங்க அசால்ட்டாக குதிக்கிறானுங்க கீழே. அவனுங்க எப்போ தான் இப்படிலாம் குதிக்கிறானுங்களோ. ஸோ கேம் அது அதனால அதை அப்படியே முடிச்சிருவானுங்க. ஓகே கைஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாமா ப்ரோ, இல்லை போவோமா? வேணாம் இதுக்கப்புறம் போயிட்டு ஓகே பாட்டு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், இந்த மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.